ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான மசாலா முட்டை தோசை தான் பார்க்க போகிறோம். நம்ம வழக்கமாக செய்கிற முட்டை தோசையை விட இந்த மாதிரி நீங்கள் முட்டை தோசை செஞ்சு பாருங்கள். எத்தனை தோசை சாப்பிடுவாங்கன்னு கணக்கே இல்லாத அது மாட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் ஒரு டைமாவது நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பார்க்கணும். அவ்வளோ டேஸ்டான ரெசிபி, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ வந்து வெங்காயத்தை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் வந்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்க வேண்டியதான். பொறுமையாக வெங்காயத்தை வந்துட்டு தீய விடாமல் அதை வந்து நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா இஞ்சி பூண்டுலேயும் நான் வந்து உப்பு சேர்த்து தான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ உப்பு மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து போட்டுக்கணும். இப்போ வந்துட்டு கொஞ்சமாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் அடுத்து சேர்க்க போகிறோம். இப்போது வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம அடுத்து சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா பொறுமையாக வதக்கி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ வந்துட்டு நம்ம இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட இப்போ கொஞ்சம் தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டால் 2 தக்காளி அந்த மாதிரி எடுத்துக்கணும். அப்போ தான் மசாலா வந்து நமக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து பொடியாக கட் பண்ணி 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்க வேண்டியதான். அவசரமாக செஞ்சோம்னா அது வதங்குறதுக்குரிய டைம் கொடுக்கலன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் பொறுமையாக நம்ம வந்து டைம் கொடுத்து வதக்கிக்கணும். இப்போ வந்து தனியாத்தூள், தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதுதான் நான் சேர்த்துக்கிட்டேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் கரம் மசாலா. இப்போது இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் கொஞ்சமாக சீரகத்தூள் தான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ மசாலா வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வழக்கமாக நம்ம எப்படி தோசை ஊற்றுவோமோ அதே மாதிரி நம்ம வந்து தோசையை ஊற்றிட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பட்டர் தான் சேர்க்குறேன். நீங்கள் ஆயில் சேர்க்க வேணால் பட்டர் சேர்த்து செஞ்சு பாருங்கள். இப்போ 1 ஸ்பூன் அளவு இதில் வந்து நான் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் சேர்த்துட்டு இப்போ வந்து மசாலா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா எடுத்து சேர்த்துட்டு அது நல்லா வந்து குவான்டிட்டி நிறையவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு இதில் வந்து ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றிட்டு இதுக்கு வந்து கொஞ்சமாக நான் வந்து ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஆனியனும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். முட்டைக்கு தகுந்த அளவு. மசாலாவில் ஆல்ரெடி உப்பு இருக்குது, முட்டைக்கு உப்பு தேவையில்லையா, ஸோ அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த பட்டர், மசாலா, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கடகடன்னு செய்யணும். ஏன்னா வந்து உங்களுக்கு தோசை வந்து அடிப்பிடிச்சிடக்கூடாது. அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தோசை ஃபுல்லாக நம்ம வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து தோசையில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். ஆயில் வேணும்னா மேலே கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம வந்து தோசையை வந்து வேக வச்சுக்கலாம். இப்போது கடகடன்னு மிக்ஸ் பண்ணணும். நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். எந்த இடத்துலையுமே உப்பு வந்து அதை மாதிரி நின்றுடக்கூடாது. அதுக்காக தான் நான் வந்துட்டு பொறுமையாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இதை வந்து நான் கிண்டி விட்டுட்டே இருந்தேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியனில் கொஞ்சமாக எடுத்து அது மேலே தூவிக்க வேண்டியதான். தூவினதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு கொஞ்சமாக பெப்பர் தூள் எடுத்துகிட்டு மேலே ஃபுல்லாக நம்ம வந்துட்டு அதை அப்படியே அங்கங்கே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு இப்போ தோசையை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ தோசை திருப்பி போட்டாச்சு. தோசையும் நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்துட்டு பிளேட்டில் எடுத்துடலாம். அவ்வளோதான். சூப்பராக நம்மளோட மசாலா முட்டை தோசை ரெடி ஆகிடுச்சு. ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி முட்டை தோசை போட்டு கொடுத்து பாருங்கள் எப்படி சாப்பிட்றாங்கன்றது மட்டும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.